அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சேரமான் பெருமாள் நாயனார் என்று அழைக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமானின் வரலாறாகும். இவர் அரச வம்சத்தை சேர்ந்தவர். மலைநாடு என்று போற்றப்படும் வளமான சேர நாட்டின் ஒப்பற்ற தலைநகரம் கொடுங்கோளூர். இந்த நகருக்கு மாகோதை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே இருக்கிற கோயிலோட பேர் திருவஞ்சை களம். அங்கே இருக்கின்ற சிவபெருமான் எம்பெருமானின் பெயர் அஞ்சை களத்தீஸ்வரர், அம்மையாரின் பெயர் உமையம்மை. இந்த தலத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தத்துக்கு சிவகங்கை என்று பெயர். அந்த ஊரில் சேரர் குலம் தழைக்க அவதாரம் செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார். அவரின் இயற்பெயர் பெருமாக்கோதையார். பெருமாக்கோதையார் இளமை காலம் முதல் சிவபெருமானிடம் தீராத அன்பு கொண்டிருந்தார். அதனால் திருவஞ்சை களத்தில் வீற்றிருந்த அஞ்சை களத்தப்பரை வணங்கி அந்த கோயிலில் உரிய தொண்டுகள் செய்து சிவனடியை நினைத்து வாழ்ந்து வந்தார். அப்போது சேர நாட்டை ஆண்டு வந்த செங்கோல் பொறையன் என்ற அரசன் அரச வாழ்வை துறந்து தவம் மேற்கொள்ள சென்றதால் அமைச்சர் முதலானோர் நன்கு ஆராய்ந்து பெருமாக்கோதையாரையே அரசனாக்குவது என்ற முடிவிற்கு வந்தனர். திருவஞ்சை களத்தில் சிவத்தொண்டு புரிந்து வந்த இளவரசரை அரச பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று அழைத்தனர். அரச பதவியை ஏற்றால் அது சிவனாரை வழிபடவும் அடியார்களுக்கு தொண்டு செய்யவும் தடையாக அமைந்துவிடும் என்று எண்ணி மனதில் வருத்தம் கொண்டார் பெருமாக்கோதையார். அவர் அமைச்சர்களை பார்த்து, அமைச்சர் பெருமக்களே, அரசாட்சி ஏற்பது என்பது எனது சிவத்தொண்டிற்கு பாதகமான செயலாகும். நான் தெரிந்து அவ்வாறு தவறு செய்யலாமா? அறமறுக்கும் செங்கோலை நான் தொட வேண்டுமென்றால் தோடுடைய செவியன் திருவருள் எனக்கு கிட்ட வேண்டும். இறைவன் திருவருளினால் மட்டுமே என்னால் மகுடத்தை சூட்டிக்கொள்ள முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது என்றார். அமைச்சர்களும் சம்மதித்தனர். பின்பு திருவஞ்சை களத்து இறைவரை வழிபட்டு அவர் திருவுளம் அறியும் குறிப்புடன் நின்றார். சேர நாட்டு ஆட்சி உரிமையை அவர் ஏற்குமாறு திருவருள் உணர்த்திற்று. இறையருளால் மக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நலம் செய்து அவர் ஆட்சி நடத்துமாறும் எல்லா உயிரினங்களும் பேசும் மொழிகளை அறியவும் பிறர் கூற இருப்பதையும் செய்ய இருப்பதையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் திருவருளாக இறைவன் வழங்கினார். பிற உயிர்கள் பேசும் மொழிகளை இவர் அறிய பெற்ற காரணத்தால் இவரை கழறிட்டறிவார் என்று சிறப்பு பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. இறைவனின் ஆணை கிடைத்த பின் பெருமாக்கோதை எம்பெருமான் திருவருளோடு கொடுங்கோளூரை அடைந்து பொன்மொடியினை சூட்டிக்கொண்டு சேரமான் பெருமாள் என்னும் திருப்பெயருடன் சேர நாட்டை ஆட்சி செய்தார். இவரின் ஆட்சி காலம் கிபி 871. மணிமுடி பெருவிழா சிறப்புற முடிந்ததும் சேரமான் பெருமான் திருவஞ்சை களம் கோயில் சென்று முடிப்பட நிலத்தில் விழுந்து பெருமானை வணங்கினார். அதன் பின் பட்டத்து யானையில் வெண்கொற்ற குடையுடன் பவனி வந்தார். அப்போது எதிரே வண்ணார் ஒருவன் வியர்வை மழைவில் கரைந்த உவர்மண் மேனியுடன் எதிரே வந்தார். பார்ப்பதற்கு உடலெங்கும் திருநீறு பூசிய அடியார் போல காட்சியளித்தார். கழற்றறிவார் நாயனார் அவ்வண்ணானை திருநீறு பூசி கொண்டிருக்கும் அடியாராக கருதி யானையிலிருந்து இறங்கி அவனை பணிந்தார். அவன் அச்சம் கொண்டு அடியேன் தங்கட்கு அடித்தொழில் செய்யும் வண்ணான் என கூற கேட்டு, அடியேன் அடிச்சேரன் நீவீர் திருநீற்றை மெய்ப்பித்தீர் என்று கூறி மகிழ்ந்தார். இது கண்ட எல்லோரும் மன்னனின் அடியார் பக்தியை வியந்து போற்றினர். சேரமான் பெருமான் தமிழகத்தின் மற்ற மன்னர்களிடம் பகைமை கொள்ளாது நட்பு கொண்டு வேதநெறி தழைக்க நல்லாட்சி புரிந்தார். தினந்தோறும் தில்லை நடராச பெருமானை நினைத்து சிவபூஜை செய்து வந்தார். நடராச பெருமான் அவரது வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக வழிபாட்டின் முடிவில் தமது அழகிய கார் சிலம்பின் ஒலியினை கேட்டு இன்புறுமாறு செய்தார். சிவபூஜையை தினமும் செய்து வந்ததால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். மக்களுக்கு பல நன்மைகளை செய்து தேவர்கள் போற்றும்படியாக வேள்விகளையும் செய்து வந்தார். மதுரையில் பானபத்திரர் என்ற புலவர் வறுமையால் வாடியதை கண்ட சொக்கநாதர் பானபத்திரரின் வறுமையை போக்க முடிவு செய்தார். ஆதலால் மதிமலி புரிசை என்ற பாடலை ஓர் திரைச்சிலையில் எழுதி இந்த திருமுகத்தை சேரமான் பெருமாளிடம் சேர்ப்பித்தால் பரிசுகள் வழங்குவான் என்று குறிப்பிட்டார். பின்னர் இறைவனார் சேர மன்னனான பெருமான் நாயனாரின் கனவில் தோன்றி, மன்னனே, நம் அடியவன் பானபத்திரன் உன்னை கண்டு பொருள் பெறும் நோக்கில் வந்துள்ளான். அவனுக்கு வேண்டும் பொருள் கொடுத்தனுப்புக என்று திருவாய் மலர்ந்தருளினார். சொக்கநாதர் அளித்த திருமுகத்தை
பானபத்திரர் தலைமீது வைத்துக்கொண்டு சேரமானை காண மலைநாட்டுக்கு சென்று கொடுங்கலூரில் உள்ள சேரமானின் மாளிகை முன் நின்று தன் வருகையினை மன்னவருக்கு தெரிவித்தார். அந்த செய்தியை கேட்ட மன்னவனும் கையினை தலைமேற்கொண்டு பேரன்பால் கண்ணில் நீர் வழிய அரண்மனை விட்டு வெளியே வந்து பானபத்திரரின் பாதத்தை பலமுறை பணிந்து இறைவன் கொடுத்தருளிய திருமுகத்தை பெற்று தலைமேற்கொண்டு ஆனந்த கூத்தாடி வாய்மொழி குழறி கண்ணீர் வழிய பூமியின் மேல் பலமுறை விழுந்து வணங்கினார். பின் தனது சுற்றத்தார்களை அழைத்து பானபத்திரரை அறிமுகம் செய்து தனது பண்டாரத்திலிருந்து, அதாவது கஜனாவிலிருந்து பொன்னும் மணியும் பொற்காசுகளையும் பெரும் செல்வத்தையும் யானைகளையும் குதிரைகளையும் கொடுத்து தனது அரசாட்சியினையும் ஏற்கும்படி வேண்டினார். பானபத்திரர் அதிசயித்து, சிவபெருமான் எனக்கு கொடுத்த கடிதத்தில் உள்ளது தவிர வேறு எதுவும் ஏற்க இயலாது என கூறியதை கேட்ட சேரமானும் சிவபெருமானின் அருள் ஆணையை ஏற்று பெரும் செல்வத்தை யானை குதிரை மேல் ஏற்றி பானபத்திரரை தனி யானை மீது ஏற்றி மதுரைக்கு வழி அனுப்பி வைத்தார். அத்தனை உயிர்களும் பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றலுடைய கடலிற்றறிவாராகிய சேரமான் பெருமான் மிகச்சிறந்த ஆட்சியை செய்து வந்தார். சேரமான் காலையில் நீரையாடி சடையனார்க்கு தினமும் செய்து வரும் சிவபூஜையில் இறைவன் பாத சிலம்பு ஒளி ஓசையை ஒலிப்பார் என்பதை முன்னரே பார்த்தோம். ஒரு நாள் சிவபூஜையின் போது பாத சிலம்பு ஒளி கேட்காமல் போகவே பூசையை விரைந்து முடித்து சிவபூசையில் என்ன பிழை செய்தேனோ என்று அஞ்சி தன்னை மாய்த்து கொள்ள முடிவு செய்து தன் வாளால் மார்பின் மேல் குத்த முற்பட இறைவன் பாத சிலம்பு ஓசையை மிகவும் வேகமாக ஒலிக்க கேட்டார். சேரமான் அவ்வோசை கேட்டு உடைவாளை விடுத்து இறைவன் திருப்பாதத்தில் விழுந்து வணங்கி சுவாமியிடம் சிவபூசையின் போது பாத சிலம்பொலி ஒலிக்காது ஏன் என கேட்க சிவபெருமான் அசரீரியாக, தில்லை, அதாவது இன்றைய சிதம்பரம் சிற்றம்பலத்தில் எமது ஆனந்த கூத்தினை வணங்கி வன்தொண்டராகிய சுந்தரர் ஒன்றிய உணர்வுடன் எம்மை போற்றி பாடிய திருப்பதிகத்தை நின்று கேட்டு வர தாழ்ந்தோம் என்று உரைக்க சேரமான் பெருமானுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. ஒரு நல்ல நாள் பார்த்து சுப ஓரையில் தனது மாளிகையிலிருந்து புறப்பட்டு திரு அஞ்சையப்பரை வணங்கி அமைச்சர்களுக்கு எல்லாம் விடை கொடுத்து கொங்கு நாடு கடந்து சேழநாடு புகுந்து பொன்னி நாற்றில் புனித நீராடி தில்லை எனப்படும் சிதம்பரம் மூதூரின் எல்லையில் இருந்தவாறே வணங்கிய பின் 7 நிலை கோபுரத்தை அடைந்து நிலத்தில் விழுந்து வணங்கி கண்ணீர் மலக பேரம்பலத்தை வணங்கி உள் சென்று சோதியில் சோதியாக அண்டமெல்லாம் நிறைந்து நின்று ஆடும் திருச்சிற்றம்பலம் முன்னின்று பெருங்கூத்த பெருமானை ஆறாத ஆசையில் ஆனந்த கடலினுள் நினைத்தவாறே பொன்வண்ண திரு அந்தாதி திருப்பதிகம் பாடினார். இந்த பதிகத்தினை கேட்ட கூத்த பெருமான் அதிக ஓசையுடன் பாத சிலம்பின் ஒளியை சேரமான் கேட்கும்படி செய்தார். சேரமான் அந்த ஒளியை கேட்ட அளவில் இன்ப வெள்ளத்தில் திளைத்து 6 கால பூசைகளையும் நின்று தரிசித்து பின் தோழராகிய சுந்தரரை காண திருவாரூர் புறப்பட்டு சென்றார். திருவாரூரில் சேரமான் வருகை தந்த செய்தியை அறிந்தவுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை வரவேற்று இருவரும் ஆறத் தழுவி மகிழ்ச்சியடைந்தனர். பல நாள் தங்கியிருந்து திருவாரூர் வீதி விடங்க பெருமானை வணங்கி மகிழ்ந்த நிலையில் சேரமான் மதுரை செல்லும் ஆவல் கூட சுந்தரரும் மதுரை சொக்கநாதரை வழிபடும் அன்பால் இருவரும் மதுரை செல்ல புறப்பட்டனர். வழியில் பல ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு கொடுங்கலூர் வந்தடைந்தனர். சுந்தரமூர்த்தி நாயனாரை சேரமான் பெருமான் தம் அரியணையில் அமர்த்தி உபசரித்தார். நாள்தோறும் ஆடல் பாடல் முதலிய நிகழ்ச்சிகளால் அவரை மகிழ்வித்தார். சில நாட்கள் கழித்து ஆரூரார் நினைவு வர சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனாரிடம் பிரியா விடை பெற்று திருவாரூருக்கு கிளம்பி சென்றார். நெடுநாட்களுக்கு பின் சேரமானை சந்திக்க மீண்டும் கொடுங்கோளூர் வந்தடைந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருவரும் அரண்மனையில் அளவலாவி மகிழ்ந்திருந்தனர். ஒரு நாள் சேரமான் பெருமாள் நாயனார் திருமஞ்சனச்சாலையில் நீராடி கொண்டிருந்த பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களம் அஞ்சை களத்தீஸ்வரரை வணங்கி தலைக்கு தலைமாலை என்ற திருப்பதிகத்தை பாடி போற்றினார். அந்த நிலையில் அவரது பாசத்தலையை அகற்றி பேரருள் புரிய விரும்பிய சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வருமாறு திருக்கைலாயத்தில் இருந்து வெள்ளை யானையுடன் தேவர்களை அனுப்பி அருளினார். தேவர்கள் வெள்ளை யானையுடன் திருவஞ்சைக்களம் திருக்கோயிலை அடைந்து இறைவனது விருப்பத்தை தெரிவித்தனர். சுந்தரமூர்த்தி நாயனார் இறை யானையை ஏற்று சேரமான் பெருமாள் நாயனாரை மணலில் சிந்தித்து கொண்டு வெள்ளை யானையின் மேல் ஏறி தானென முன்படைத்தான் என்ற திருப்பதிகத்தை ஓதிக்கொண்டே திருக்கைலாயம் சென்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் தம்மை நினைத்து
திருக்கைலாயம் செல்வதை தம் திருவருளால் விரைந்து உணர்ந்த சேரமான் பெருமாள் நாயனார் பக்கத்தில் நின்ற குதிரையின் மீது ஏறி திருவஞ்சைக்கள திருக்கோயிலுக்கு விரைந்து சென்றார். வெள்ளை யானையின் மீது அமர்ந்து விண்ணீர் செல்லும் தம் தோழரை கண்டார். அப்போது தானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் தமது குதிரையின் காதில் 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய என்னும் திருமந்திரத்தை கூற குதிரையும் வான் மீது எழுந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஏறி செல்லும் வெள்ளை யானையை வலம் வந்து அதன் முன்னே சென்றார். இருவரும் தெற்கு வாயில் வழியாக திருக்கையிலேயே அடைந்தனர். சுந்தரமூர்த்தி நாயனார் தான் முன் சென்று ஈசனிடம் தன் நண்பனான சேரமான் நாயனார் வருகை சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க சிவபெருமான் சேரமான் நாயனார் உள்ளே வரச் செய்து இங்கு நாம் அழையாமல் வந்தது ஏன் என்று கேட்டார். சேரமான் பெருமாள் நாயனாரும் தாம் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை கைலை பெருமான் திருமுன்னர் எடுத்துரைத்து அரங்கேற்றினார். சேரமான் நாயனார் பரிவுடன் கேட்பித்த திருவுலாப்புரத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவரை நோக்கி, நீங்கள் இருவரும் நாம் சிவ கணத்தலைவராய் இங்கு என் அருகில் வீற்றிருப்பீர்களாக என திருவருள் செய்ய இருவரும் திருக்கையிலையில் திருத்தொண்டு புரிந்தனர். களரிற்றறிவார் நாயனார் எனப்படும் சேரமான் பெருமானின் குரு பூஜை தினம் கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவஞ்சைக்களம், இது மக்கள் வழக்கில் ஸ்ரீவாஞ்சிக்குளம் என்று அழைக்கப்படுகின்றது. அங்குள்ள மகாதேவர் அஜ்ஜை களத்தீஸ்வரர் கோயிலில் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டு முறைப்படி ஆகம பூஜை செய்யப்படுகின்றது. இவரது குரு பூஜை தினத்தன்று மற்ற சிவன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. கொடுங்கோளூர் என்ற ஊர் தற்போது கேரள மாநிலத்தில் இரிஞ்சாலக்குடா ஊரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த ஊரில் சிவாலயம் இருக்கின்றது. இங்கிருந்து தான் ஆடி சுவாதிக்கு முன்தினம் இரவு சுந்தரரும் சேரமானும் வீதி உலாவாக திரு அஞ்சைக்களம் சென்றடைவார்கள். திரு அஞ்சைக்களம் கொடுங்கோலிலிருந்து 1 கிலோமீட்டரில் உள்ள ஊர். ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி சுவாதி அன்று தமிழ் முறைப்படி அபிஷேக ஆராதனை நடைபெறும். இங்குள்ள கூத்தப்பெருமான் திருமேனி சேரமான் வழிபட்ட திருமேனி ஆகும். இந்த வரலாற்றின் கருத்து, தம் இடுப்பில் கட்டியிருந்த துண்டு நழுவும் போது நம் கைகள் தானாக எப்படி அந்த துண்டை பிடிக்கின்றதோ அதுபோல் நண்பனின் துன்பத்தை விரைந்து சென்று போக்குதல் வேண்டும். சிவபெருமான் வெள்ளை யானையினை தந்து திருக்கைலாயம் செல்லும்போது தன் நண்பராக சேரபெருமானை நினைத்ததையும் சிவபெருமான் முன்னிலையில் தான் பெற்ற இன்பம் தன் நண்பனும் பெற வேண்டும் என்று சுவாமியிடம் சுந்தரர் விண்ணப்பம் செய்த செயலும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சுந்தரரே சாட்சியாக இருக்கின்றார். சேரமானை கண்டதும் சிவபெருமான் உன்னை அழையாது வந்ததற்கு காரணம் என்ன என கேட்டதற்கு, நாம் அறிந்த அடியார்களில் தினமும் சிவபூஜையில் சுவாமியே எழுந்தருளி பாத சிலம்பு ஒளி காட்டி அருளியது சேரமான் ஒருவருக்கே. எனவேதான் சிவபெருமான் நானே உன்னை தேடி வருகிறேன், நீ எதற்கு இங்கு வந்தாய் என்று வினவினார். சிவபூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த கேளவையை ஏலவார் குழலியிடமும் சண்டேஸ்வரரிடமும் சேரமான் பெருமானிடமும் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சேரமான் பெருமான் எனப்படும் களரிற்றறிவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.